நமஸ்காரம். 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல பக்தி பிரதானமா வச்சு நம்ம சொன்னோம். நேத்தி நம்ம பார்த்தது என்ன, பகவான் என்ன சொல்றார், நீ என்ன பண்ணினாலும் பக்தியோடையும் பிரேமையோடையும் நீ எனக்கு பெருசா அப்படி ஒரு தாட்புட்னு பெரிய பூஜை இது அது எல்லாம் எனக்கு நீ படைக்க வேண்டாம். வெறும் ஒரு பத்திரம் புஷ்பம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நீ பண்ணி அதை நீ ஆனா பிரேமையோட எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணினேன்னா அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதற்கு அதாவது அவ எந்த வர்ணத்தவரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவர் அந்த எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார், எல்லாரையும் சமபாவனையோடய நடத்துவார் அப்படின்னு. சோ அதுக்காக நேத்தி நம்ம பார்த்தது விதுரர், அப்புறம் இவர் சுதாமா குச்சேலருடைய கதை நேத்தி நம்ம பார்த்தோம். அதுலயே அந்த மாதிரி ஒரு பக்தி, அதாவது இப்ப பக்திய ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம நேத்தி நான் சொன்னேன். ஒண்ணு எந்த போகத்து மேலேயும் பற்று இல்லை, அவளோடது வெறும் பகவான் 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 மேல அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, சரணாகதி, பிரேமை அந்த மாதிரி இருக்கிறது. அவளுக்கு எந்த ஒரு வேற பற்றும் கிடையாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி அப்படின்னா, அவ வாழ்க்கையில அவளுக்கும் பக்தி, நல்ல அதீத பக்தி இருக்கு, ஆனா பல தீய பழக்கங்கள் இருப்பவர்கள், அதுல இருந்து மீள முடியாம இருப்பவர்கள். ஆனா அவளுடைய பக்தி உண்மை. பட் ஒரு காலத்துல அவ கெட்டவாளா இருந்தா, அவளையும் நான் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொன்னா. இது செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். அவள் இதுலயும் நம்மளுக்கு ஒரு கதை இருக்கு, நான் அதுவும் சொல்றேன். பட் இப்போ நான் அந்த முதல் கேட்டகரியிலேயே எந்த பற்றும் இல்லாம அப்படியே வெறும் பக்தி பிரேமை மட்டும் இருக்கும் சில பேர்ல விதுரரும் சுதாமாவும் நேத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட்லயே இன்னும் 2 பேர் இருக்கா. திரௌபதி கூட நேத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. மகாபாரதத்துல துர்வாச முனிவர் வரும்பொழுது அவ அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி அவர் உடனே அவளை காப்பாத்தினா, அந்த கீரையை எடுத்து வாயில போட்டுண்டார் சொன்னேன் இந்த கதை நேத்திக்கு. சோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம கஜேந்திரனுடைய கதை. கஜேந்திரன் யாரு? யானை. இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு 4 சென்டென்ஸ்ல சொல்லி முடிச்சிடுறேன், டீட்டெயில்டா வேண்டாம். சோ கஜேந்திரனும் இந்த மாதிரி ஒரு பக்தியோடையும் பகவான் மேல அதீத பக்தி உள்ள ஒருவர் அந்த யானை. அதே மாதிரி சபரி, நம்மளுக்கு ராமாயணத்துல வரா இல்லையா, சபரியும் அதே மாதிரிதான் அப்பேற்பட்ட ஒரு பக்தை, ராம பக்தையா இருந்தா ஆகும். சோ அவளோட கதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ கஜேந்திரன்கிறது யாரு? கஜேந்திர மோக்ஷம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கஜேந்திரன்ற யானை திரிகுட மலையில இருந்து அங்கதான் வசிச்சுண்டு வந்துதான். ஒரு நாளை அப்ப ரொம்ப சம்மர், கோடை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து, அவ்வளோ ஒரு கடுமையான இது. சோ என்ன பண்ணிட்டான், மத்த யானை எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு தோட்டத்துல போய் அங்க ஒரு அழகான ஒரு நீர்நிலை இருந்ததாம், ஒரு தடாகம், லேக் இருந்துதான், அந்த கரைக்கு போச்சான். அங்க இறங்கி, ஏன்னா வெயிலான வெயில், அப்படி ஒரு வெயில். சோ அந்த தண்ணியில இறங்கி அந்த தண்ணீரை நல்லா குடிச்சுட்டு அங்கேயே எல்லா யானைகளும் அங்கேயே விளையாட ஆரம்பிச்சுதான். அப்போ அந்த தடாகத்துல பார்த்தோம்னா ஒரு முதலை இருந்துதான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முதலை அங்க வசிச்சு வந்துதான். அது என்ன பண்ணிட்டு, அந்த கஜேந்திரனுடைய காலை டவக்குன்னு கவ்விடுத்தான், பிடிச்சுன்றது. கஜேந்திரனும் அவனோட முழு பலத்தை போட்டுண்டு அதோலேருந்து விடுவிக்க பாக்குறான், அந்த காலை எடுக்க பாக்குறான், ஆனா அவனால முடியவே இல்லை. ஒரு பக்கம் யானை காலை வெளியில எடுக்க பாக்குறது, அந்த பக்கம் முதல்ல அது அவ்வளோ அழுத்தி கவ்வின்னு இருக்கு அந்த யானையோட காலை. சோ 2 பக்கமும் இழுத்துன்னு இருக்கு, அவரை காலை வெளியிலயே எடுக்க முடியல அந்த யானையால. சோ அப்ப மத்த யானை எல்லாமோ, ஏன்னா ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான்னு உடனே ஹெல்ப் பண்றதுக்கு, சோ தும்பிக்கை கட்டி அப்படியே இந்த யானையை இழுக்கலான்னு பாக்குற, அப்ப கூட முடியலையா, அப்படியே இருந்தது. ரொம்ப நாள் இந்த போராட்டம் நடந்துன்னு இருந்துதான். கடைசியில
அந்த யானை கம்ப்ளீட்டா பலம் இழந்தெடுத்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சரணடைஞ்சுதான் பகவானே அப்படின்னு வேண்டினா. சோ பகவானை மனமுருகி துதித்ததான் அந்த கஜேந்திரன். உடனே பகவான் தான் பக்தனோட கூக்குரல் கேட்டதுன்னா ஓடி வந்துருவார் இல்லையா காப்பாத்துறதுக்கு. வந்துட்டார், கருடன் மேல ஏறி பகவான் அந்த தடாகத்துக்கு வந்தாராம். அப்போ அந்த கருடன் மேல அந்த பகவான் அந்த காட்சிய பார்த்த உடனேயே என்ன பண்றது, இந்த யானை துதிக்கையால தாமரை மலரை தூக்கி அவர்கிட்ட அப்படியே அதாவது தன்னுடைய அந்த கஷ்டத்தை பிளிறது, யானை நல்லா ஓன்னு கத்தி பிளிறது, அதோட துயரத்தை சொல்றதாம். அப்பவும் அந்த விஷ்ணு பகவான நாராயணா உனக்கு என் நமஸ்காரம் அப்படின்னு அந்த தும்பிக்கைய தூக்கி சொல்றதாம் அந்த பகவான் விஷ்ணுவை கருட வாகனத்துல பார்த்த உடனே. சோ அப்பேற்பட்ட பிரேமை, அப்பேற்பட்ட பக்தி. அந்த தாமரைப்பூ அப்பவும் அவ்வளோ கஷ்டத்துல அந்த முதல்ல கால கவ்வின் இருக்கு, இருந்தாலும் அந்த தாமரைப்பூவை எடுத்து பகவான் கிட்ட தூக்கி இது பண்ணித்தான். சோ அந்த தாமரைப்பூவை அந்த பக்தியோட கொடுத்த அந்த நேரத்துல அந்ததான் அந்த இதுல இருக்கு லேக்ல எடுத்து கொடுக்க முடிஞ்சது. அத பகவான் ஏத்துண்ட. அப்புறம் என்ன பண்ணார், தன்னோட சுதர்சன சக்கரத்தால அந்த முதலையோட தலையை அவர் கொய்தார், கஜேந்திரனை விடுவித்தார், கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்தார். இதுதான் கஜேந்திரனுடைய தூய்மையான பக்தி. பக்தியுடைய கூக்குரலுக்கு உடனே ஓடி வர அந்த தயாளனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அடுத்தது பார்த்தோம்னா சபரி. சபரிங்கிறவோ ராமாயணத்துல நம்மளுக்கு வருவா. அவ ஒரு வேடுவ பெண். இதுல பார்த்தோம்னா அவ தாழ்ந்த குலத்துல பிறந்தவோ, ஒரு சாதா ஒரு வேடுவ பெண் தான் அவ. ஆனா பகவான் மேல அப்படி ஒரு அதீத பக்தி அவளுக்கு. தன்னுடைய வாழ்நாள்ல முக்காவாசி நாள் அவ அந்த தண்டகாரண்யம், அந்த தண்டக அரண்யத்துலதான் அவ கழிச்சா. அங்க இருக்கிற அந்த ரிஷிகள் அந்த ஆசிரமத்துக்கெல்லாம் சேவை செஞ்சு அவளுக்கு அப்படிதான் அவ வாழ்க்கைய ஓட்டின்னு இருந்தா. சோ இப்போ ரிஷிகள்லாம் போய் ஸ்நானம் பண்றதுக்கு போற நேரத்துல அந்த அவ போற அந்த பாதையெல்லாம் இருக்கு. ஏன்னா காடுனாலே உங்களுக்கு கரடு முரடா இருக்கும் இல்லையா. சோ அந்த பாதையெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்துவா அவ போகும்போது, அவ கால் நோகாம இருக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரி அந்த மண்ணு கல்லும் மண்ணுமா இருக்கு இல்லையா. சோ அதை சமம் பண்றதுக்காக அது மேல எல்லாம் மணல் பரப்பி, சோ அந்த ரிஷிகளுக்கு பாதம் நோகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை உபகாரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த காட்டுல வசிச்சுண்டு வந்தாலும். அதே மாதிரி காட்டுல விறகெல்லாம் வெட்டிண்டு அந்த ரிஷிகளோட ஆசிரமத்துல அவளுக்கு கொடுப்பா, அவளுக்கு சமையலுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு. அப்போ மதங்க முனிவர் அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு பக்தை அவளுக்கு இல்லையா. சோ அவளுக்கு பகவான் நாமத்தை உபதேசம் பண்ணினாராம் மதங்க முனிவர். அப்ப சொன்னாராம், அவள்கிட்ட உபதேசம் மந்திர உபதேசம் பண்ணிட்டு சொன்னாராம், நீ பிரம்மலோ பகவான் ஒரு நாளைக்கு ஸ்ரீராமர் உன்னுடைய குடிலுக்கு வருவார், அவரை தரிசனம் பண்ணி நீ உன் பிறவி பயனை அடைவாய். அது அவர் வர வரைக்கும் இங்கேயே இந்த ஆரண்யத்திலேயே நீ இருந்துண்டு அந்த பகவானை வழிபட்டு கொண்டே இரு, என்னைக்கோ ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அந்த மதங்க முனிவர். உடனே சபரியும் அதை கேட்டு பரம சந்தோஷம் அவளுக்கு. அவ தினோம அந்த வழிபாடு ராமரை வேண்டிண்டு ராமா 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 ராமான்னு சொல்லி வாழ்க்கைய ஓட்டின்னு இருந்தா. தினோம வழிமேல் விழி வைத்து காத்துன்னு இருந்தா அந்த ஸ்ரீராமனுடைய வருகைக்காக. எத்தனையோ நாள் இப்படியே போயிடுத்து. அவளுக்கு ஏக்கம் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு. ஏன்னா இன்னைக்காவது வருவானா இன்னைக்காவது வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கிண்டே இருக்கா. எப்போ எப்போ அந்த அவ அதுக்காக என்ன பண்றா, ஐயோ இன்னைக்கு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவர் வரும்போது எங்கேயாவது கால்ல முள்ளு கிள்ளு குத்திட போறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதம் நோகுமே அப்படிங்கறதுக்காக ரொம்ப தூரம் அவளுடைய தங்குற இடம் அந்த குடிசையிலேந்து ரொம்ப தூரம் வழி நடுக தினோம பெருக்கி சுத்தம் பண்ணி, ஏன்னா இந்த வழியா தானே வருவா ராமர், ராமர் கால்ல எதுவும் முள்ளு கிள்ளு குத்திடப்படாதே அப்படிங்கிறதுக்காக அந்த வழி முழுக்க தினோம மெழுகி கோலம் போட்டு அவர் உட்கார்றதுக்காக அழகா
சாணமும் மண்ணும் கலந்த ஒரு ஆசனம் தினோம பண்ணி ரெடி, இங்க வந்தா இங்க உட்காத்தி வைக்கணும். ஏன்னா அவள்கிட்ட பெரிய இது என்ன இருக்கு, ஆடை ஆபரணம், இந்த தங்க மேடை இதெல்லாம் ஆசனம்லாம் கிடையாது இல்லையா? சோ அந்த மண்ணாலையும் சாணத்தாலையும் அழகா ஒரு ஆசனம் பண்ணி இத மாதிரி பண்ணி அமைச்சு டெய்லி எங்கேன்னு இருக்கா. அதே மாதிரி காட்டுக்கு போய் எந்தெந்த மரத்துல பழங்கள்லாம் நல்லா டேஸ்டா இனிப்பா இருக்குமோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து டெய்லி வந்து சேர்த்துட்டு டெய்லி இந்த மாதிரி காத்துன்னு இருக்கா. ஒவ்வொரு நாளும் கார்த்தால ஏண்டா இதான் வேலை. வழி முழுக்க பெருக்கி கோலம் போட்டு ரெடி பண்றது, ஆசனத்தை ரெடி பண்றது, பழங்கள்ல ரெடி பண்றது. இன்னைக்காவது வருவாரா? இன்னைக்காவது ஒரு நாள் கூட அழுத்துக்கிறது இல்ல. இப்படியே பண்ணிட்டு இருந்தா. எத்தனை வாட்டி அந்த மாதிரி ஆசனத்தை அமைக்கிறா, எத்தனை வாட்டி பழங்களை பறிச்சுன்னு வந்திருக்கா. சோ ஒரு நாளைக்கு பார்த்தா நிஜமாவே பகவான் ஸ்ரீராமர் வந்துட்ட அவளோட குடிசைக்கு. அவளுடைய பிறவி பயனை அவள் பெற்றுவிட்டாள். ராமர் குடிசைக்கு வந்ததை பார்க்கறா சபரி. முனிவருடைய சொல் பலிச்செடுத்து அவரை பார்க்கறா. அவருடைய அழகான கண்கள், தாமரை மாதிரி கண்கள், கைகள், நீண்ட புஜங்கள் அவருக்கு, தலையில ஜடாமுடி, அதே மாதிரி காட்டுப்பூவால ஆன ஒரு மாலை கழுத்துல போட்டுன்னு இருக்கார். 2 பேர் வந்திருக்கா. ஒருத்தர் இந்திரநீல கலர்ல இருக்கார், சியாமல நிறம். இன்னொருத்தர் நல்ல சிகப்பா இருக்கார், லக்ஷ்மணர். 2 சகோதரர்களும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கா. சபரி என்ன பண்றா, இப்படியே அவளை பார்த்த உடனே பாதத்துல விழுந்தா, வணங்கினா. ஆனந்த கடல் அப்படியே மூழ்கி இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. காண்பது கனவா நனவான்னு தெரியல. அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கா. அப்படியே அந்த பக்தி பிரேமையில அவளுக்கு பேச கூட வரலையா. நான் தழுத்தழுத்துதான் அவளுக்கு. திரும்ப திரும்ப அவ பாதத்துல விழுந்து விழுந்து வணங்குறா, அந்த ராமர் பாதத்திலையும் லக்ஷ்மணர் பாதத்திலையும். அதுக்கப்புறம் அவருக்கு பூஜை பண்ணி பழங்களை கொண்டு வந்து கொடுத்தா. அந்த பக்தியை பார்த்து அப்படியே பரவசமானாராம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பிரேமையோட அவர் அணுகிறியோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு இறங்கி வந்து அதை ஏத்துப்பார். சபரியுடைய அவ்வளோ ஒரு அந்த பக்தியும் அந்த பிரேமையும் பார்த்து அவர் அப்படியே உருகி போறார். அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த பூஜையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதுவும் ஒவ்வொரு அந்த பழம் நம்ம இதுல எல்லாம் பார்த்திருப்போம் சீரியல்ல. அந்த பழத்தை எடுத்து, ஐயோ இந்த பழம் புளிக்க போறது, இரு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். அப்புறம் அவ கடிச்சு பார்த்துட்டு, இது நல்ல சுவையா இருக்கு, இது ராமருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் அவ டேஸ்ட் பண்ணி கொடுப்பாளாம். அதாவது அவருக்கு புளிக்கிற பழத்தை கொடுத்துடக்கூடாதேங்கிற அந்த இது, அது வந்து உண்மையான அந்த ஒரு பிரேமை, அந்த பக்தி, அதையும் அவர் மனசார அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அதுல பியூட்டி. அந்த பிரேமையோட நம்ம கொடுக்கும் பொழுது அவர் அப்படியே அதை ஏற்றுக்கொள்வார். சோ அவளுக்கு அதுல அவ்வளோ சந்தோஷம். அந்த பழங்களை ராமர் உண்டதுக்கு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். சோ அப்போ வந்து சபரி கிட்ட அவர் சொன்னாராம், இது ரொம்ப அழகா இருக்கு. என்னோட அரண்மனை, என்னோட குருநாதரோட ஆசிரமம், என்னோட நண்பர்களுடைய வீடு, என் மாமனார் வீடு, எத்தனையோ இடத்துல நான் விருந்து சாப்பிட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு பொழுதும் இந்த சபரியுடைய பழங்கள், நீ கொடுத்த இந்த பழத்துடைய ருசிக்கு நிகரா நான் வேற ஒரு உணவை நான் சுவைத்ததே இல்லை அப்படின்னு ராமர் சொல்றாராம். அப்படி ஒரு அவ பிரேமையோட கொடுத்த அந்த இதை ஏத்துண்டு இப்படி அவள்கிட்ட சொல்ற. சோ பகவானுக்கு தேவையானது பிரேமை. அதுக்கு மட்டும்தான் அவர் ஏங்குறாருங்கிறதுக்கு இது இன்னொரு அழகான உதாரணம். அது மாதிரி இன்னும் ஒரு கதை இருக்கு, ஒரு ராஜாவோட கதை. இவனும் வந்து கம்ப்ளீட்டா சொல்றேன் உங்களுக்கு. ரந்தி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தானாம். ரொம்ப நல்ல வீரன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல ராஜா. அப்பேற்பட்ட கருணை. அதாவது ஏழைகளுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும், அவ ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு முக்கியமான இதுவா இருந்தது. அதனாலயே என்ன பண்ணான், தன்னோட செல்வத்தை எல்லாத்தையும் தானம் 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 பண்ணிட்டே இருந்தானாம். பண்ணி பண்ணி என்ன இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தானா, ஒரு நாள் ஓட்டாண்டியா போயிட்டான் அந்த ராஜாவும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையே நடத்தின்னு இருந்தானாம். அப்போ கூட எது தனக்கு கிடைக்கிறதோ,
தான் பட்னியா இருந்தாலும் சரி, ஏழைங்களுக்கு தன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துடுவானாம். அப்பேற்பட்டவன் நல்ல உள்ளம் படைத்தவன் அந்த அரசன். சோ இந்த மாதிரி அரசன் ஆண்டியா போனான்னு சொல்லுவாளே, அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். சோ குடும்பத்தோட அவன் வறுமையிலேயே இருந்தானா. அப்பேற்பட்ட துன்பம், ஆனா அதையும் அவர் பொறுத்து கொண்டார். ஒரு நாளைக்கு இப்ப அப்படியே போட்டின்னு இருக்க காலத்தை ஒரு வாட்டி பார்த்தா, ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பாடே அவளுக்கு கிடைக்கலையாம். தண்ணி கூட குடிக்க கிடைக்கல. அப்பேற்பட்ட ஒரு வறுமையில இருந்தா. பசி, தாகம் அப்படியே நம்ம உடம்பு தானே, மனுஷா உடம்பு எடுத்தோம்னா அதுக்கு வேண்டிய அந்த எனர்ஜி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சோர்வு தான். சோர்ந்து போயிட்டாராம் அப்படியே. அப்புறம் 49வது நாள் என்ன ஆச்சாம், எங்கேந்தோ அந்த அரசருக்கு நிறைய பலகாரம் கிடைக்கிறது. நல்ல தண்ணி, நெய், பாயசம், அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் எல்லா பலகாரமும் வந்து சேரறதாம். சோ 48 நாள் சாப்பிடாம இருந்தது, உடம்பு அப்படி களைச்சு இருந்தது. சோ அத பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு உற்சாகம். அப்பாடான்னு உட்காந்து சாப்பிடலான்னு உட்கார்றா பாருங்கோ. சாப்பிட உட்காரும் பொழுது கரெக்டா ஒரு அந்தனர் பிராமணர் வாசல்ல வரார், ஒரு கெஸ்ட். இந்த ஒரு நிலைமையில 48 நாள் பட்னி கடந்தவனுக்கு அப்போதான் சோறு கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துல அன்னதானம் பண்ண முடியுமா யாராலாவது? ஆனா இவர் வந்து எங்கவும் அந்த ஹரியே நிறைந்து இருக்கிறார் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா உணர்ந்தவர் இந்த ரந்தி தேவர்ன்ற அந்த அரசன். சோ அவருக்கு வந்து இது ஒரு பெரிய இதுவா இல்ல. வந்து ஒருத்தர் வந்து எனக்கு பசிக்கிறதுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணார்? ஸ்ரத்தையோட அந்த அதித்திய உள்ள வர வச்சு அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு பரிமாறினாராம். அவரும் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் கிளம்பி போயிட்டாராம். பாக்கி கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடலான்னு உட்காரும் பொழுதே பார்த்தா இன்னும் ஒரு சூத்ரன் வரான் சாப்பிடுறதுக்கு. அவனையும் வந்து அவர் என்ன பண்ணார்? அந்த பகவானாவே பாவித்து, ஹரி அப்படின்னு சொல்லிட்டு பாவிச்சு மீதி இருக்கிற அந்த சாப்பாடு என்ன இருக்கோ அதைய அவருக்கும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு விருந்தாளி வரான், நாய்கள் எல்லாம் அழிச்சுண்டு வரான். அப்போ அவனையும் வந்து அதுவும் வந்து ரொம்ப பசி, எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்டு வரும் பொழுது, ஹரிபக்தர் இல்லையா இவர், உடனே அவரையும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான், அது பிராமணனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரே மாதிரிதான், எல்லாரும் ஹரியின் ஒரு உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுல திடமான நம்பிக்கை. அதனால அவரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பாக்கி சாப்பாடையும் கொடுத்துட்டாராம். பாக்கி இருக்கிறது அவர்கிட்ட என்ன, எல்லா சாப்பாடும் தீந்து போயிடுத்து, கொஞ்சோண்டு ஜலம் மட்டும்தான் பாக்கி இருக்கு குடிக்கிறதுக்கு. சரி குடும்பத்தோட அதையாவது கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். அப்போன்னு பார்த்தா இன்னொரு சண்டாளன் வந்து நிக்கிறான். சோர்ந்த குரல்ல அவன் சொல்றானா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு ஐயா, எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்களேன் குடிக்க அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அதை கேட்ட உடனே என்ன பண்ணார்? மரியாதையோட அந்த தண்ணி இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு பாக்கி, அதையும் வந்து மகிழ்ச்சியோட, அதாவது ஐயோ வந்துட்டானே அப்படி கிடையாது, மகிழ்ச்சியா திருப்தியா அந்த தண்ணியையும் அவனுக்கு கொடுத்துட்டார். சோ கடைசியில வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூவுலக நாயகர்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவாதான் வந்து இந்த ரந்தி தேவன்ற அந்த அரசனை சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்தா, 3 உருவங்கள்ல வந்தா. சோ அந்த அரசனுடைய அந்த பக்தி, அந்த உறுதிய பார்த்துட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, 3 பேரும் அவளுக்கு மும்மூர்த்திகளாகவே வந்து அந்த அரசனுக்கு காட்சி கொடுத்தாலும். அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பார்த்து, ஆஹா மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு பார்த்த உடனே விழுந்து வணங்குறார் அந்த அரசர். அப்போ கேக்குறா, அந்த மும்மூர்த்திகளும் கேக்குறா, சரி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறா. எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டோம், அவன் வரம் கேட்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு எந்த மேலையும் பற்று கிடையாது, இது கிடையாது. அவன் மனசு முழுக்க முழுக்க அந்த பகவான்கிட்டவே ஒன்றி இருந்தது.
சோ அப்பேற்பட்ட ஒரு பிரேமை அந்த பகவானிடம் ரந்தி தேவனுக்கு. மனச ஃபுல்லா அந்த வாசுதேவனிடம் மட்டுமே ஈடுபடுத்தி இருந்தான். பகவானோடைய ஒன்றி விட்டான். சோ எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்கோ. அந்த பகவான் மேல எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் அந்த ஹரியாவே பாவிச்சு அவளுக்கு கடைசியில கிடைக்கிறது மோட்சம். சோ பகவான் கஷ்டத்தை கொடுக்கறான்னா அது நம்மள சோதிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நீ எவ்வளவு டிட்டர்மிண்டா இருக்க, உன்னுடைய பக்தி எவ்வளவு நீ ஸ்ரத்தையா இருக்க உன்னுடைய பக்தியில அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக கூட நம்மளுக்கு நினைச்சுப்போம். நம்ம நிறைய பேர் ஐயோ இவ்வளோ நல்லவள், இவாளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குங்கிறது தான். ஓகேவா? சோ இது ஒரு கதை. சோ இவா எல்லாருமே இப்ப நான் சொன்ன நேத்திலேருந்து இன்னைக்கு சொன்ன வரைக்கும் ரந்தி தேவர் ஆகட்டும், சபரி ஆகட்டும், கஜேந்திரன், அப்புறம் சுதாமா, விதுரர், அப்புறம் திரௌபதி, இவா எல்லாருமே போக பொருட்கள் மேல துளியும் பற்று இல்லாமல் பகவானின் பக்தி, பகவான் பிரேமை மட்டும் இருந்த பக்தர்கள் இவா. இப்ப நம்ம ரெண்டாவது விதமான பக்தர்கள் பார்க்க போறோம். அதாவது வாழ்க்கையில தீய பழக்கங்கள் கொஞ்சம் இருக்கு, ஆனா அவ பக்தி செலுத்துறா. ஸ்டில் அந்த பகவான் மேல பக்தி செலுத்துறா. பட் தன்னுடைய அந்த தீய பழக்கங்களை விட முடியாம இருக்கா. பக்தி ஸ்டில் இருக்கு. சோ நாஸ்திகர்கள் பத்தி இங்க பேச்சே கிடையாது. ஏன்னா அவளுக்கு பக்தியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இங்க பக்தி செலுத்துபவர்கள் தீய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள். அவளையும் பகவான் கொஞ்சம் கொஞ்சமா நல்வழிப்படுத்தி, ஏன்னா அவ பக்திக்கு மதிப்பு கொடுத்து, அவருக்கு வேண்டியதெல்லாம் பிரேமை. சோ அந்த அவளையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் நேத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 31 வரைக்கும் முடிச்சிடணும் இல்லையா? ஆமா மேம், 32ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. சோ படிப்படியா அந்த பக்தன் தீய வழிகள்ல இருக்கிறவன் கூட படிப்படியா பக்தியில முன்னேறுவானே தவிர ஒரு காலம் வீழ்ச்சி அடைய மாட்டான். அதாவது இப்ப இருக்கிற நிலையில இருந்து கீழே போவே மாட்டான். பக்தி செலுத்துறவா என்னைக்கும் இருக்கிற இடத்துல இருந்து மேலதான் போவாளே தவிர கீழே போக மாட்டா அப்படிங்கறது தான் சொன்னார். இப்போ இதுக்கு இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல இருக்கிறவருக்கு ஒரு அருமையான ஒரு கதை இருக்கு. சரி, அத சொல்லிடுறேன். இப்போ நான் ரொம்ப அழகு. இது யாரு அப்படின்னா பில்வமங்களர். பில்வமங்களர்ங்கிறது யாரு அப்படின்னா கிருஷ்ண கர்ணாமிருத்தம். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம். பார்ப்போம், பகவான் கிருபை இது இருந்ததுன்னா நானும் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். ரொம்ப ஆசை எனக்கும். கிருஷ்ணரை பத்தி அவ்வளோ அழகா, அவ்வளோ ஒரு ராகத்தோட பாடக்கூடிய சில ஸ்லோகங்கள் அது. கிருஷ்ண கர்ணாமிருத்தம் அப்படிங்கிறதை எழுதினவர் தான் வில்வமங்களர் அப்படின்னு. அவரும் ஒரு அந்தனர், பிராமணர் தான். நல்லா படிச்சிருக்கார், ரொம்ப அமைதியானவர், நல்ல பழக்கங்களோட தான் இருந்தார். ரொம்ப இனிமையான சுபாவம். ஆனா என்ன, சின்ன வயசுலயே அவ அப்பா தவறி போயிட்டாராம். அதனால என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தீய சேர்க்கையில போன நிறைய தீய பழக்கங்கள் அவருக்கு வந்தது. அவருக்கு என்னன்னா தினமும் சாயங்காலம் ஆனா வேசி வீட்டை போய் விசிட் பண்றது. அந்த மாதிரி சிந்தாமணின்னு ஒரு வேசி இருக்கா. சோ எப்ப பார்த்தாலும் அவர் அங்க போயிடுவார். அது எப்படின்னா, ஒரு ஆற்றங்கரை இருக்கு, ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் அவரோட வீடு, அந்த பக்கம் அந்த வேசியினுடைய வீடு. சோ தினமும் அந்த ஓடத்துல போய் அங்க போய் அந்த வேசியை பார்த்துட்டு வருது. அந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்தோட அவர் இருந்தார். ஒரு நாளைக்கு என்னன்னா, அவ அப்பாவோட ஸ்ராத தினம் அன்னைக்கு. சோ பகல் முழுக்க வீட்டிலேயே இருக்க வேண்டி இருந்தது. ஸ்ராதம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ராதம் முடியறதுக்கு பார்த்தா சாயங்காலம் ஆயிடுத்து அன்னைக்கு. ஆனா அவருக்கு ஸ்ராதம் பண்ணும்போது மனசு அங்க இருந்ததா? இல்ல, அந்த வேசியிடமே அந்த மனசு இருந்தது ஃபுல்லா. சோ சாயங்காலம் அந்த ஸ்ராதம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே என்ன பண்ற, கிளம்பிட்டார் வேசியோட வீட்டுக்கு. அங்க ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் இன்னைக்கு அப்பா ஸ்ராதமாச்சே, இன்னைக்கு அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. இருந்தாலும் அவர் கேட்கல. ஆத்தங்கரைக்கு ஓடுற அங்க போறதுக்கு. அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னா சாயங்காலம் அப்படி ஒரு புயல், வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது, அப்படி ஒரு மழை பெய்யறது.
எந்த ஓடக்காரனும் போட்டை எடுக்க ரெடியா இல்ல. சோ எல்லாரும் மரத்துல அவ ஓடத்தை கட்டி போட்டுட்டு பேசாம உட்கார்ந்துட்டா. இவரும் ஆணை மட்டும் கேக்குறாரு, என்ன கொண்டு போய் அங்க விடு விடு விடுன்னு. யாரும், ஏன்னா எல்லாருக்குமே உசுருன்னா வெள்ளமாச்சே, அதனால யாருமே போட்டை எடுக்க ரெடியா இல்லையா. இவர் என்ன பண்றார், டபார்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வெள்ளத்துல குதிச்சுட்டாராம். குதிச்சு எப்படியாவது, அதாவது அந்த தீய பழக்கம், அந்த தீய இது மனசுல எண்ணம், எப்படியாவது இங்க அன்னைக்கு எங்க போயே ஆகணும் அப்படின்னு. சோ தண்ணியில யோசிக்கவே இல்லை, தண்ணியில டபார்னு குதிச்சுட்டாராம். வெள்ளம் பெருகிறது, ஓடுறது. அப்ப அங்க ஒரு பெண்ணுடைய சடலம் அழுகி போய் மிதந்துண்டு வருது. நல்ல இருட்டு தானே, சாயங்கால வேலை. அங்க அந்த ஆத்தங்கரையில ஒரு பெண்ணுடைய சடலம் நாத்தம் அடிக்கிறது, அந்த சடலம் மிதந்துண்டு வருது. இவர் என்ன பண்ணார், இருட்டுல அதெல்லாம் கண்ணு தெரியல, அதனால ஏதோ ஒரு கட்டை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டைய பிடிச்சுண்டு கொஞ்சம் கொஞ்சமா, அது பணம், அதுல இருந்து வர அந்த நாத்தம் எதுவுமே தெரியல. அதான் சொல்லுவாளே, அந்த காமம் தலை ஓங்கித்துன்னா எல்லாமே கண்ணு மூடி மறைச்சுடுறது அவருக்கு. சோ அதை பிடிச்சுண்டே அவர் கட்டன்னு நினைச்சுட்டு அதை பிடிச்சுண்டார். போய் அக்கறையில போய் சேர்ந்துட்டார். ஒரு வழியா அந்த சிந்தாமணி அந்த வேசி வீட்டுக்கு வந்துட்டார். ஆனா வீட்டு கதவு வெளியில இது கேட்டு அடைச்சு இருந்தது. அப்ப இவருக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல, அவளை பார்த்தே ஆகணும்ன்ற அந்த வெறி. சரி, சவர் எது குதிச்சு போயிடலாம், உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். சவர் அவ்வளோ உயரமா இருக்கு. பார்த்தா சவத்துல ஒரு கயறு மாதிரி ஒண்ணு தொங்கின்னு இருந்ததாம். கடைசியில அது கயறு இல்ல, ஒரு கருநாகம், ஒரு பாம்பு. எப்பேற்பட்ட கொடிய விஷயம். சோ அது அவ அந்த சவத்துல மேல அது வாயால புடிச்சுன்னு இருக்கு. சோ இந்த கயறுன்னு நினைச்சுட்டு இவருக்கு அந்த இருட்டுல அது தெரியல. அதனால என்ன பண்ணார், அந்த பாலை புடிச்சுண்டு மெதுவா மேல ஏறிட்டார். பகவானுடைய கிருபை, இது எல்லாமே பகவானுடைய லீலை இல்லையா. சோ அந்த பாம்பு அவரை தீண்டல, கடிக்கலாம் இல்லை. உள்ள குதிச்சு போயிட்டார். சிந்தாமணிய எழுப்புறார். அவரை பார்த்த உடனே பதறி போறா அந்த சிந்தாமணிங்கிற வேசி. சொல்றா, இந்த பயங்கரமான இந்த ராத்திரியில பூட்டிய வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தேல் அப்படின்னு கேக்குறா. அப்போ பில்வமங்கர் சொல்றார், அவர் சொல்றார், மங்களர், இந்த கட்டைய பிடிச்சுண்டு நான் அந்த நதியை கடந்து வந்தேன், இந்த கயத்தை பிடிச்சுண்டு நான் இந்த சவரை ஏறி குதிச்சேன் அப்படின்னு சொல்றார். மழை அப்புறம் நின்னு போச்சு. சிந்தாமணி என்ன பண்றா, கையில விளக்க எடுத்துட்டு வெளியில பாக்குறா. பார்த்தா சவத்துல பெரிய கருநாகம் தொங்கின்னு இருக்கு. ஆத்தங்கரையில பார்த்தானா ஒரு பொம்பளையோட அழுகிய பிணம் கடந்தது. அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா. இத அந்த பில்வமங்களரும் பாக்குறார். அவருக்கு அப்படியே உடம்பு நடுங்கி போச்சு. அப்போ அவ கத்தரா அவர்கிட்ட. இதுதான் அவருக்கு என்லைட்டன்மெண்ட் வந்த அந்த டைம். என்ன சொல்றா, அதட்டி சொல்றா, ஐயா நீ பிராமணர் தானே, இன்னைக்கு உங்க அப்பாவோட சிரார்த்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வார்த்தை கேட்கிறா. எலும்பும் சதையும் ஒட்டி வைத்த இந்த கூட்டின் மேல் உனக்கு அப்படி ஒரு ஆசையா அப்படின்னு. இதனால உன்னோட வாழ்க்கையில இத்தனை நாள் நீ செஞ்ச அந்த தர்மத்தையும் கர்மத்தையும் எல்லாத்தையும் துறந்து விட்டாயே. இப்படி இந்த ராத்திரி வேளையில பயங்கரமான இந்த வெள்ளப்ப இதுல நீ ஒரு பணத்தை பிடிச்சுண்டு நதிய கடந்து ஒரு கருணாகத்தை பிடிச்சுண்டு சவர் ஏறி குதிச்சு இப்படி வந்திருக்கியே. இந்த உடல் அவ்வளோ அழகானதுன்னு நீ நினைச்சு வந்திருக்கியே. ஒரு நாளைக்கு இந்த உடலும் இப்படிதானே அழுகி நாரிய போறது. இது என்ன அறியாமை, இப்படி ஒரு கீழ்த்தரமான புத்தியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அதாவது சறுக்குன்னு சாட்டையால அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றா. இவ்வளவு ஆசைய நீ அந்த கிருஷ்ணர் மீது வச்சிருந்து நீ அவரை பார்க்கறதுக்காக இவ்வளோ ஆதங்கத்தோட நீ ஓடி இருந்தேன்னா இத்தனை நேரம் நீ அந்த பகவானையே அடைஞ்சு நீ பிறவி பயனையே எய்திருக்கலாமே அப்படின்னு சொல்றா. சாட்டையில அடிச்சா மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றா. இங்க நீ இவ்வளோ ஒரு இதோட வெறியோட வந்தத, அந்த ஒரு இத நீ கிருஷ்ணர் பக்கம் திருப்பி இதே இதோட நீ போயிருந்தேன்னா உன் பிறவி பயனை நீ கிடைச்சிருக்குமே உனக்கு அப்படின்னு சொல்ற. அந்த வேசியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் காதுல மந்திரம் மாதிரி போய் விழருது. அது அப்படியே தட் வாஸ் த டைம் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அவருக்கு.
அந்த விவேகம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒளிச்சுடர் அவர் மனசுல இருக்கிற அந்த அழுக்கை எல்லாத்தையும் எரிச்செடுத்து மனசு பரிசுத்தமா ஆச்சு. அதுல இப்போ வெறும் கிருஷ்ண பகவானுடைய பக்தி மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கு. கண்ணுலேந்து அப்படியே ஜலம் கொட்டுறதா அவருக்கு. அப்படி பகவான் மேல கிருஷ்ண அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த ஒரு க்ஷணத்திலிருந்து அந்த பகவான் மேல கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு பிரேமை பொங்கி வழியறதாம். அந்த சிந்தாமணியோட கால்ல டவார்னு விழுந்தாராம். அவர் காலை பிடிச்சுண்டு, தாயே என்னுடைய கண்களை விவேக கண்களை திறந்து என் வாழ்க்கை நீ பயனுள்ளதாக ஆக்கினாயே அப்படின்னு சொல்லிட்டு அவ கால்லயே விழுந்தாராம். அன்னிலேந்து அவளையே தன்னுடைய குருவா மனசுல பாவிச்சுண்டாராம். அன்னைக்கு ராத்திரி 2 பேருமா கிருஷ்ண பஜனை உட்கார்ந்து ஃபுல்லா பண்ணி அவ பாடினா இவரும் மனமுருகி அதை கேட்டு மெய்மறந்து இருந்தார். கார்த்தால பொழுது விடிஞ்ச உடனே என்ன பண்ணான்னா அங்கேருந்து கிளம்புறார் அவர். மனசு முழுக்க கிருஷ்ண பகவான் மட்டும்தான் உள்ளத்துல நிறைஞ்சு இருக்கார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பினாராம். அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி போயிடுத்து. மறுநாள்லேருந்து நேரா அந்த நதிக்கரைக்கு வர அங்க ஒரு சோமகிரிங்கிற ஒரு மகாத்மா தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட வந்து கோபால மந்திரத்தை உபதேசம் வாங்கின்றாராம். அப்போலேந்து பகவான் கிருஷ்ண பகவானுடைய நாம பஜனையில ஈடுபட்டார். சதா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஒவ்வொரு க்ஷேத்திரமா போக ஆரம்பிச்சார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் போய் அங்க போய் கிருஷ்ண பகவான தரிசனம். உடனே அங்கேருந்து கிளம்பி அடுத்த க்ஷேத்திரம். ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போதெல்லாம் நாம பஜனை நாம சங்கீர்த்தனம் பாடிண்டு மனசுல எப்படியாவது அந்த பகவானை கண்கூட தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அந்த பிரேமை ரொம்ப ஜாஸ்தியாக ஆக எப்படியாவது அவரை நான் பார்த்துடணும்ன்ற அந்த ஆசை ரொம்ப மனசுல அடக்க முடியாம வருதாம். இப்படி அவர் ஊர் ஊரா பயின்றிருக்கும் பொழுது சொல்லுவாளே ரத்தத்திலேயே ஊறி போன பழக்கம் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், அந்த பழைய தீய பழக்கம் கொஞ்சம் ஏறெடுத்து பாக்குறது அவருக்கு மனசுல அந்த பெண்ணாசை அப்படிங்கிறது. அப்ப ஒரு வாட்டி என்ன பண்ணாரா, அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வரும் பொழுது அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஹி இஸ் லூசிங். அவருக்கு அந்த ஒரு கெட்ட இதுக்கு திருப்பியும் மனசு அப்படி போகும்போது, ஆனா இப்ப அவர் வந்து பக்தன் ஆயிட்டார் இல்லையா, பகவானுடைய பக்தன் ஆயிட்டார். அதனால அவரை வந்து திருப்பியும் வீழ்ச்சிக்கு கொண்டு அவர் போறதுக்கு விடவே மாட்டார் இல்லையா பகவான். அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் அப்படி போனாலும் மறு செகண்டே அந்த விவேக கண்களை பகவான் கொடுத்துடுறாராம். உடனே இவருக்கு என்ன பண்ணார், அந்த மாதிரி போச்சு இல்லையா ஒரு செகண்ட் மனசு, பக்கத்துக்கு போனார். ஒரு வில்வ மரம் இருந்துதான். அந்த வில்வ மரத்திலேருந்து 2 முள்ளை எடுத்தாராம். முள்ளை எடுத்துண்டு, பாவி கண்களே நீ இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் மனசுல நான் தோன்றது, எனக்கு இந்த கண்களே வேண்டாம் அப்படின்னு தன்னோட 2 கண்ணையும் குத்திட்டாராம். சோ மன சஞ்சலப்படுறதுக்கு இந்த கண்கள் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு அந்த கண்ணை அவர் தண்டித்து விட்டார். கண்லேருந்து ரத்தம் பெருகிறது. ரத்தம் பெருகினா கூட அவர் மனசுல கிருஷ்ணர் மட்டும்தான் இருக்கார். அதனால சிரிச்சுண்டே ஹரிநாமங்களை கத்தி சொல்றார். அப்படியே டான்ஸ் ஆடிண்டு அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார். கண்லேருந்து ரத்தம் சொட்டுறது. இனிமே எனக்கு இந்த மாதிரி தீய எண்ணம் வராது, நான் எனக்கு கண்ணே வேண்டாம், என் மனசுல அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அந்த மாதிரி போக கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டார். சோ அவர் கிருஷ்ணா 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 தான், சதா கிருஷ்ண ஸ்மரணை மட்டும்தான். பசி தெரியாது, தாகம் தெரியாது, தூக்கம் தெரியாது, முழிக்கிறது தெரியாது, எங்க போறோம் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாது. கிராமம் கிராமமா போயின்றிருக்க, காடு மலையெல்லாம் அலைஞ்சு திரியிற. சோ அந்த பகவானை எப்படியாவது கண்கூட நான் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும்தான். சதா கிருஷ்ணர் நான் இது மட்டும்தான், ஸ்மரணை மட்டும்தான். அப்படி வந்து அவர் போயிண்டே இருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன ஒரு பக்தன் இவ்வளோ தூரம் ஒரு உறுதியோட அந்த கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு பிரேமையோட இருக்கும்பொழுது அவர் சும்மா இருப்பாரா? என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அவர் ஒரு இடைச்சிறுவன், அதாவது ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் உருவத்துல அந்த
வில்வமங்கலர் கிட்ட வந்தாராம். வந்துட்டு, பெரியவரே, உங்களுக்கு ரொம்ப பசி வந்திருக்குமே, நான் கொஞ்சோண்டு பட்சணம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறாராம். எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்க, பகவானே வந்து இந்த வில்வமங்கலருக்கு கொடுக்கிறார். அவருக்கு அந்த குரலை கேட்ட உடனேயே அவருக்கு உடம்புல என்னவோ பண்றது. அவருக்கு அது பகவான் தான்னு தெரியல, பட் அந்த பாலகனுடைய குரலை கேட்ட உடனேயே உடம்புல ஒரு ஸ்பார்க் அவருக்கு. சோ அந்த புல்லரிச்சு போச்சான் அவருக்கு ஒரு நிமிஷம். அப்போ, தம்பி, உன் வீடு எங்க இருக்கு, உன் பேர் என்னப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாராம். அப்போ அந்த பாலகன் கிருஷ்ணர் சொல்றாராம், என் வீடு இதோ இங்க பக்கத்துலதான் இருக்கு, எனக்குன்னு எந்த பேரும் ஒன்னும் கிடையாது, எப்படி கூப்பிட்டாலும் நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்றாராம். மாடு மேய்க்கிறது தான் என்னோட வேலை, என் மேல யாரு அன்பு காட்டுறாலும் அவ மேல நானும் அன்பு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாராம் அந்த குட்டி பையனான பாலகிருஷ்ணன். சோ அந்த இனிமையான சொல்லை கேட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுத்துதான். அப்போ அந்த ஆஹ் சிறுவன் வந்து சொல்றானா, தினந்தோறும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த சாப்பாடோட அந்த குழந்தையின் அந்த மதுரமான அந்த குரலை கேட்கணுங்கிறதுக்காகவே தினோம வாப்பா தினோம வாப்பான்னு சொல்லி சொன்னாராம். சோ தினோம அதே மாதிரி அந்த கோபாலன் அந்த பாலகன் வரான், வந்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கானாம். சோ அந்த ஆயர் சிறுவன் அந்த பாலகன் தான் பகவான் கிருஷ்ணர். நம்ம வர ஒருத்தரை யார நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது இந்த பையன்தாங்கிறது அவருக்கு இன்னும் அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறார். அவர் பாட்டுக்கு யோசிச்சிருந்தார். ஐயோ, எப்பதான் நான் அவரை பார்க்க போறேன், கிருஷ்ணரை பார்க்க போறேங்கும்போது அந்த பையன் ஒரு நாளைக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தானா. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், பிருந்தாவனம் போகணுமா அப்படின்னு கேட்டானா. பிருந்தாவனம்னு கேட்ட உடனேயே அவருடைய இதயம் அப்படி துடி துடிச்சுதான். அடுத்த கணம் வந்து அவர் சொல்றாராம், தம்பி சிறுவா, இந்த குருடன் பிருந்தாவனத்துக்கு எப்படி போறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் சொல்றானா, இந்தா இந்த தடிய பிடிச்சுக்கோ, அவன் தான் மாடு மேய்க்கிறவன் தானே, கையில ஒரு பெரிய கோல் வச்சுட்டு இருக்கான், இந்த தடிய பிடிச்சுக்கோ, நான் உன்னை அழைச்சுண்டு போறேன் அப்படின்னு சொன்னானா. வில்வமங்கலருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அந்த தடிய டைட்டா பிடிச்சுண்டாராம். பகவான் அந்த பக்தனை அழைத்து கொண்டு போறார். எவ்வளவு ஒரு அழகான தருணம் பாருங்க. முன்னாடி ஆயர் பாலனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பின்னாடி பக்தன் ஆகிய வில்வமங்கலர் அந்த தடியை பிடிச்சுண்டு வராராம். போற வழியில எல்லாம் அந்த கல்லு முள்ளு எல்லாத்தையும் நகர்த்திட்டு நகர்த்திட்டு, இப்படி வாங்க இந்த இடத்து, ஏன்னா அவருக்கு தான் கண்ணு தெரியாதே, இங்க இப்படி திரும்புங்க, இங்க ஸ்டெப்பு மேல வைங்க கீழே வைங்க, எல்லாம் காலை தூக்கி வைங்க அப்படின்லாம் சொல்லிண்டே அந்த தன்னுடைய அந்த இனிமையான குரல்ல சொல்லிண்டே அழிச்சுன்னு போற பகவான். வந்துட்டு கடைசியில பிருந்தாவனம் வந்து சேர்ந்தாச்சு. இதோ பிருந்தாவனம் வந்தாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றானோ. பில்வமங்கலர் வந்து என்ன பண்ணார், டக்குன்னு அந்த பையன் போயிட போறானோன்னு அந்த தடிய வந்து அப்படியே விட்டுட்டு பகவானோட கைய டக்குன்னு புடிச்சுட்டாராம். அந்த பகவானுடைய கைய தொட்டதுமே அந்த வில்வமங்கலருடைய உடல் மின்னல் மாதிரி ஒரு உணர்வு அவருடைய உடல்ல. அந்த இருள் எல்லாம் மறைஞ்சது. எங்க பார்த்தாலும் அவருக்கு ஒரே வெளிச்சம், தெய்வீக பார்வை அவருக்கு கிடைச்செடுத்து. அந்த சிறுவன் வடிவில பகவான் கிருஷ்ணரை அவன் பார்த்து விட்டார். அப்படியே அவருக்கு மெய் சிலுத்து போச்சான், கண்ணுல நீர் அருவியா பெருகிறது. பகவானோட கைய இன்னும் அது அவரை பார்த்த உடனே விட்டுறப்போ எங்கேயாவது போயிட போறாரோன்னு கைய இன்னும் எருக பிடிச்சுட்டாராம். இத்தனை நாட்கள் கழிச்சு இன்னைக்காவது உன்னை நான் மனசார கண்டேனே கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட்டுடாத கிருஷ்ணா, என்னை விட்டுடாதன்னு கைய இறுக்கி பிடிச்சுட்டு இருந்தாராம். அப்போ பகவான் என்ன சொல்ற, நீ என்னை விட்டுட மாட்டியே அப்படிங்கிறாராம். எப்பேற்பட்ட ஒரு பிரேமை பாருங்கோ. ஒரு பக்தன் அவ்வளோ ஒரு இதுவா கேட்கும் பொழுது அவரும் அவ்வளோ இறங்கி வர்றார் பாருங்கோ பகவான். அவர் சொல்றாராம் வில்வமங்கலத்தை, நீ என்னை விட்டுட மாட்டியே
அப்படின்னு அவரும் உடனே ஒரு காலம் உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்போ பகவான் என்ன பண்றாரா, கைய வெடுக்குன்னு புடுங்கிண்டு இது பண்ண அவர் கைய வந்து வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாரா. இதுல இருந்து என்ன, பகவானுக்கு இல்லாத சின்ன பாலகனா இருந்தாலும் பகவானாச்சே, ஈஸியா கைய வெளியில எடுத்துட்டாராம். அப்போ இவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாராம், கைய உதறிட்டு போயிட்ட உடனே கிருஷ்ணரை வந்து கூவி அழைக்கிறாராம். அடே சிறுவா, எங்க ஓடி போற, ஞாபகம் வச்சுக்கோ, என் கைய தட்டிட்டு நீ ஓடிட முடியும், இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்ல, என் உள்ளத்திலிருந்து நீ ஓடி போயிடு பார்க்கலாம், உன் திறமையை நான் மெச்சுகிறேன் அப்படின்னாராம். நீ இங்க கைய வேணா நீ விட்டுட்டு ஓடிடலாம், என் மனசுல இருந்து நீ ஓடிட முடியுமா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாராம். எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்க, சொல்லும் பொழுதே அப்பா. சோ இந்த பில்வ மங்களர்ங்கிறவர் முதல்ல எப்படி இருந்தார், அப்புறம் எப்படி மாறித்து அப்படிங்கிறது பாருங்க. தீய நடத்தை உள்ளவராதான் இருந்தார், ஆனா தூய்மையான கிருஷ்ண பக்தனா ஆயிட்டார். பகவானையே கடைசியில அவர் அடைஞ்சுட்டார், அவருடைய வாழ்வின் பயனை அவர் எய்தி விட்டார். அப்போ அந்த பிருந்தாவனத்துக்கு போய் சேர்ந்தார் சொன்னேன் இல்லையா, அப்போ அவர் எழுதினதுதான் அந்த கிருஷ்ண கருணாமிருதம் அப்படிங்கிறது. சோ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நன்னடத்தை தீய நடத்தை இந்த மாதிரி பேத பாவனை பார்த்து பகவான் தன்னுடைய அருளை கொடுப்பது இல்லை. யாரா இருந்தாலும் நல்லவாளுக்கும் கொடுப்பர், தீயவாளுக்கும் பக்தி செலுத்தினா அவளை மேல அழைச்சிட்டு வருவாருங்கிறதுக்கு தான் இந்த கதை நம்மளுக்கு. ஓகேவா? சோ இப்ப இத சொல்லிட்டு லாஸ்டா இப்ப என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி அவருக்கு எந்த வர்ணத்தவரா இருந்தாலும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரி பேத பாவனையும் எனக்கு கிடையாது, சரணாகதி அடைஞ்சு பக்தியா யார் என்னை வழிபடுகிறாளோ அவளுடைய பக்தியை பிரேமையை நான் அப்படியே ஏற்பேன், யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். மாம் ஹி பார்த்த व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास् तथा शूद्राः, शूद्राஸ் இருக்கு, இஸ் இருக்கு, அத விசர்க்கம் போட்டுக்கோங்க. தேபி யாந்தி பராம் கதிம். இந்து மேம். மாம் ஹி பார்த்த व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्राः तेऽपि यान्ति पराङ्गतिम्. मां हि पार्थ व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा स्त्रियो वैश्यास्तथा शूद्राः तेऽपि यान्ति पराङ्गतिम्. मां हि पार्थ व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्राः तेऽपि यान्ति पराङ्गतिम्. Beautiful. Thank you, ma'am. இன்னும் அந்த வில்வமங்கலர் கதை விட்டே வெளியில வரல. My God. ஓகே, சோ இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஜாதி பேதம் எதுவும் கிடையாது, எந்த வர்ணாசிரமத்துல இருக்கிறவாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன தஞ்சம் அடைஞ்சவாளுக்கு நான் அருள் புரிவேன், எனக்கு தேவையானது எல்லாம் தூய்மையான
அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்றார். அதாவது எந்த ஜாதியா இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு குஹனுடைய கதைய சொல்றார். குஹன் வேடுவ ஜாதி தான் இல்லையா? சோ அங்க இருக்கும் பொழுது ஆஹ் காட்டுக்கு போறதுக்காக ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் போகும்போது இவர் தான் உபசரிச்சார். அப்பதான் சொல்லுவாரு குஹனோடு சேர்ந்து ஐவரானோம்னு. சோ தன்னுடைய நண்பனாகவே அவரை ஏற்றுக்கொண்டார் பகவான், மார்போடு அணைத்து கொண்டார். சோ அவருக்கு அந்த உண்மையான அந்த பிரேமை பக்தி இருந்தா அவர் எந்த வர்ணத்தவர், இவ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த பாகுபாடெல்லாம் பகவானுக்கு கிடையாது. நெக்ஸ்ட், கிம் புனர் பிராமணாஃப் புண்ணியா பக்தா ராஜர்ஷயஸ் ததா அனித்ய மசுகம் லோகம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க, இமம் பிராப்ய பஜஸ்வ மாம். Jayashree, ma'am. கிம் புனர் பிராமணாஃப் புண்ணியா किं पुनर्ब्राह्मणाः पुण्या பக்தா ராஜர்ஷயஸ்ததா भक्ता राजर्षयस्तथा அனித்யமசுகம் லோகம் अनित्यमसुखं लोकम् இமம் பிராப்ய பஜஸ்வ மாம். इमं प्राप्य भजस्व माम्. किं पुनर्ब्राह्मणाः पुण्या भक्ता राजर्षयस्तथा अनित्यमसुखं लोकम् इमं प्राप्य भजस्व माम्. किं पुनर्ब्राह्मणाः पुण्या भक्ता राजर्षयस्तथा ராஜர்ஷயஸ்மா भक्ता राजर्षयस्तथा ராஜ Oh, sorry, ma'am. Bhakta rajarshayastata anityamasukam lokam imam prapya bhajasva mam. ஓகே. சோ இங்க அதுதான் திருப்பியும் சொல்றார். அர்ஜுனனுக்கு சொல்றார், எப்பொழுதும் நீ என்னை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுல நம்மளுக்கு அம்பரீஷ சரித்தம் ஒண்ணு இருக்கு. அது ப்ராபப்ளி நான் சாட்டர்டே இன்னைக்கு நிறைய கதை எடுத்து, அதனால அதை நான் அடுத்த சாட்டர்டே சொல்றேன். சோ பகவானை பூஜித்தது அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு நீ அதனால நீயும் பக்தி மேற்கொள்ள வேண்டும், பஜனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி செய்வது அப்படி எப்படி அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். மன்மனா பவ மத்பக்தஹ, பக்தோருக்கு பக்தஹ பண்ணிக்கோங்க. மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. ஆத்மானம் மத்பராயணஹ. Janaki mami. மன்மனா பவ மத்பக்தஹ मन्मना भव मद्भक्तः மத்யாஜி மாம் நமஸ்குரு मद्याजी मां नमस्कुरु மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் मामे वैश्यसि युक्त्वैवम् ஆத்மானம் மத்பராயணஹ. आत्मानं मत्परायणः मन्मना भव मद्भक्तः मद्याजी मां नमस्कुरु मामे वैश्यसि युक्त्वैवम् आत्मानं मत्परायणः मन्मना भव मद्भक्तः मद्याजी मां नमस्कुरु मामे वैश्यसि युक्त्वैवम् आत्मानं मत्परायणः. பியூட்டிஃபுல். சோ ஒரு பகவானே ஒரு மனித அவதாரம் எடுத்து
நம்மளுக்கு அந்த பகவானை எப்படி எளிதாக அடையலாம்ங்கிறத உபதேசம் பண்றாருன்னா எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்க. எல்லாம் சொல்லி அந்த ஒரு இக்கட்டான இதுல அர்ஜுனன் நின்னு குழம்பி இருக்கும் பொழுது இத்தனையும் அவர் எடுத்து சொல்றார். சோ என்ன சொல்றார் கடைசியா இந்த சாப்டரை முடிக்கும் போது, என்னுடைய பக்தனா ஆகிவிடு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. சிம்பிளா முடிச்சுட்டார். என்னை பூஜிப்பவனாக ஆகிவிடு, என்னையே அடையத்தக்க ஒரு புகழாக கொண்டு என்னை அடைவாயாக. அவ்வளவுதான், சிம்பிளா பக்தி செலுத்து, பிரேமையோட செலுத்து, சரணாகதி, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு, எந்த கவலையும் நீ பட வேண்டாம், இத மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். சொல்லி இந்த சாப்டரை இதோட முடிக்கிறார். எல்லாத்தையும் பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணிடணும். பகவான் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரே புகலிடம், எல்லாமே அவர்தான் நம்மளுக்கு, அவரே கதி அப்படின்னு முழுமையா நம்ம அவர் மேல ஈடுபாடு கொள்ள வேண்டும். எஸ், முடிச்சிடும். ஓம் தத் சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகோ நாம நவமோऽध्यायः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. Beautiful. So 9th chapter was like too overwhelming, too many பக்தி கதைகள். அப்படியே பக்தி செலுத்தாதவா கூட இத்தனை நாளா நம்ம பகவானை வேண்டிக்கிறதும் இப்ப போய் அவரை பார்த்தாலே நம்ம கண்லேயும் ஜலம் வந்துடும். அப்படி ஒரு இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ள பெருக்கு ஜாஸ்தி ஆகும், நிச்சயமா ஆகும். ஓகே, அடுத்தது நம்ம 10வது அத்தியாயம் ஆரம்பிச்சுடலாம். இன்னைக்கு ஒரு 2-3 ஸ்லோகம் ஆரம்பிச்சுடலாம். இதுலயும் முதல் கொஞ்சம் ஸ்லோகம்லாம் ஒன்னும் இதுதான், வெறும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் வரும். அப்புறம்தான் விபூதி யோகம். இது தசம அத்தியாயः விபூதி யோகः. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. சோ இப்போ நம்ம பார்த்தோம் அவருடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், நிர்குண சூக்ஷ்ம ஸ்வரூபம், அப்புறம் சகுண சூக்ஷ்ம ஸ்வரூபம், சகுண ஸ்தூல ஸ்வரூபம், 3 விதமான இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த சகுண ஸ்தூலங்கிறது விஞ்ஞானம், நிர்குண சூக்ஷ்மங்கிறது ஞானம். சோ விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம விஞ்ஞானமா பக்தி யுகம் மூலமா அந்த ஸ்தூல இதுல பகவானை நம்ம பகவத் ஸ்வரூபத்தை நாம சங்கீர்த்தனம் பாடியோ இல்ல ஸ்லோகங்கள் சொல்லியோ அவருடைய கதைகள் கேட்டோ அப்படி பக்தி செலுத்தி நம்ம அவரை அடையலாம்ங்கிறத பார்த்தோம். அந்த டியூ கோர்ஸ்ல நம்மளுக்கு இந்த விஞ்ஞானம்க்கு அடுத்த ஸ்டெப்பா அந்த ஞானமும் நம்மளுக்கு வந்துடும், கடைசியில அந்த மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகும். அப்படிங்கறது தான் நம்ம இங்க வரிசையா பார்த்துட்டு வரோம். அதை இன்னும் இப்போ எலாபரேட் நான் உனக்கு பண்ணுறேன். அதாவது உண்மையா ஒருத்தர் இப்போ நம்மளுக்கே ஒரு டீச்சரா இருக்கிறவாளுக்கு அது தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரொம்ப இதுவா கத்துண்டான்னு நினைச்சுக்கோங்க, அவளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க இன்னும் ஐயோ அவ அத ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிரகிச்சுக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் அவளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், இன்னும் அவளுக்கு இன்னும் அதை நல்லா புரிய வைக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ யூ tend to give more and more information to them, இல்லையா? அதே மாதிரிதான் இங்கே அர்ஜுனன் அவர் சொல்ற அத்தனை உபதேசத்தையும் காது கொடுத்து அவ்வளோ ஒரு பவ்யமா அவர் அத்தனையும் காதுல வாங்கிக்கிறார். அதனால கிருஷ்ண பகவானும் இன்னும் அவருக்கு இன்னும் இதை தெளிவாக்கணும்னு அவர் இன்னும் அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். அப்படிதான் இங்க ஆரம்பிக்கிறது. யாரு கூப்பிட்டுக்கோமா? ஜெயா ராஜசேகர் மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவானுவாச்ச. சொல்லக்கூடாது, பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவானுவாச்ச. பூய ஏவ மகாபாஹ, பாஹோர்க்கு ஹஹ பண்ணிக்கோங்க. ஸ்ருணு
மே பரமம் வச்சக யத்தேஹம் பிரியமாணாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா பூய ஏவ மகாபாகः भूय एव महाबाहः शृणु मे परमं वचः शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया वक्ष्यामि हितकाम्यया भूय एव महाबाहः शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया भूय एव महाबाहः शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय प्रीयमाणाय यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया. ஓகே சோ பகவானே சொல்றார் என்னுடைய பல்வேறு குணங்கள் பிரபாவங்கள் என்னுடைய அந்த ரகசியத்தை எல்லாம் நான் நிறைய வாட்டி உனக்கு இதோட சொல்லிட்டேன். இப்போ இன்னும் அதை நான் விளக்கமாக எடுத்து உரைக்க போகிறேன். உனக்கு எது நன்மை தருமோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவர் ஆரம்பிக்கிறார். ந மே விதுஸ் சுரகணாக பிரபவம் ந மஹர்ஷயः அஹ மாதிர்ஹி தேவானாம் ஒரு நிமிஷம். ஓகே, அஹ மாதிர் ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷः ஜெயலக்ஷ்மி மாமி. न मे विदुःसुरगणाः न मे विदुसुरगणाः प्रभवं न महर्षयः प्रभवं न महर्षयः अहमादिर्हि देवानां अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः महर्षीणां च सर्वशः न मे विदुसुरगणाः प्रभवं न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः न मे विदुसुरगणाः प्रभवं न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः. ஓகே, Thank you, ma'am. நான் தான் என்னுடைய பிரபாவத்தினால இந்த உலகத்துல நடக்கும் அந்த தொழில்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த தொழில்களை எல்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற தேவர்களின் உருவம் கொண்டு செய்கிறேன். அதே மாதிரி துஷ்டர்களை அழிச்சு அந்த பக்தர்களை காக்கிறேன், தர்மத்தை நிலைநிறுத்துகிறேன். பல்வேறு லீலைகள் மூலமா ஜீவன்களை கடை தேற்றுவதற்காக பல்வேறு அவதாரங்களை நான் எடுத்தேன். ராமர், கிருஷ்ணர், அந்த மாதிரி அவதாரங்களை எடுத்தேன். பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து அவளுடைய வாழ்வின் பயனை பெறுவதற்காக பல திருவிளையாடல்கள் புரிந்து வெளிப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த லீலைகளை எல்லாம் தேவகணங்கள் மகரிஷிகள் யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு. சோ அவர் சொல்றார் எல்லாத்துக்கும் மூலம் ஆதிங்கிற நான் தான் தேவர்கள் ரிஷிகளுக்கே ஆதி காரணமா இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாம் படிச்சிருப்போம். பிரம்மதேவர் வந்தார், அப்புறம் சனகாதி முனிவர்கள் வந்தா, அப்புறம் அதுல இருந்தா இந்த ஜீவன்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சிருஷ்டி இதெல்லாம் ஆரம்பிச்சுது. சோ அவாதான் ஃபோர்மோஸ்ட்னு நினைச்சுட்டு இருக்கோம். பட் இவர் சொல்ற அதுக்கும் மேல ஆதியா இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். யோ மா மஜ மனாதிம் ச
வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடஸ் ச மர்த்யேஷு சர்வ பாபைஃ பிரமுச்யதே. ஜெயந்தி மாமி. யோ மாமஜமனாதிஞ்ச यो मामर्दमनादिं च வேத்தி லோகமகேஸ்வரம் वेति लोकमहेश्वरम् असम्मूढः समर्थ्येषु असम्मूढसमर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते. सर्वपापैः प्रमुच्यते. यो मामजमनादिं च वेति लोकमहेश्वरम् असम्मूढसमर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते. यो मामजमनादिं च वेति लोकमहेश्वरम् असम्मूढसमर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते. ஓகே, ஸோ இது ஆக்சுவலா அதான் சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது. அதாவது யார் என்னை தத்துவ ரீதியாக அறிகிறாளோ, அதாவது பகவான் தான் நித்தியம், பகவானுக்கு ஆதி அந்தம் கிடையாது, அவர் பிறப்பற்றவர், அவர்தான் இந்த உலகங்களுக்கு எல்லாம் தலைவன் அப்படிங்கறத யார் தத்துவ ரீதியா அறிகிறாளோ அவள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம எல்லாருமே அந்த பகவானுடைய விபூதி அப்படின்னு சொல்வார். அதான் இந்த விபூதி யுகம். விபூதினா என்ன? நம்ம இட்டுக்கிற திருநீர் இல்ல, இது வேற விபூதி. என்னங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். எண்டிங் ஸ்லோகா ராஜம்மாள் மேம் சொல்லணும். स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः क्रोधो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु. ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. ॐ तत्सत्. Beautiful. Thank you. Thank you.